Hello students, good morning to all. This is Pavitra. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆர் கேல்வானிக் செல் இதோடு நான் இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்ப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் 3rd யூனிட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட் இதோடு கம்ப்ளீட் ஆகிடுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்துருக்குற இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் இருக்கிற நோட்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு டைம் ஷார்ட் டைம் தான் இருக்குது. டிசம்பர் 15க்கு மேலே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும், செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வர 4th and 5th யூனிட் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் எப்படி கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரைக்கும் தான் அதில் நான் போடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ ஷேர் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆர் இஎம்எஃப் சீரீஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். 8 மார்க் கொஷனில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இஎம் சீரீஸ் அப்படின்றது டு டிஃபைன் இஎம்எஃப் சீரீஸ் அப்படின்றது 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆர் கேல்வானிக் செல். இதெல்லாம் நீங்கள் 12th or 11th கிளாஸில் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கேல்வானிக் செல்னால் என்ன அப்படின்றதெல்லாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ கேல்வானிக் செல் இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கேல்வானிக் செல் அப்படின்றத நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எலக்ட்ரோகெமிக்கல் செல் கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்னவா மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவாங்க. ஓகேவா? இதை சொல்கிறாங்க, கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி த்ரூ எது மூலமாக, எந்த ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணி, எதை இது பண்ணினா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணி. நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வால்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல் அந்த டயக்ராம். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கிறது தான். ஓகேவா? வீடியோஸில் பார்த்துட்ருக்கிற டயக்ராம் தான் ஜிங்க்கு காப்பர். ஓகேவா? கேல்வானிக் செல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் டிப்டு இன் 1 molarity ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ். ஓகே, 1 molarity ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸில் ஜிங்க் எலக்ட்ரோடு டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு டக்குன்னு 1 molarity சொல்யூஷனாக எங்கேயோ மேம் சொன்ன மாதிரி இருக்கேன் டக்குன்னு ஞாபகம் வரணும். எங்கே பார்த்துருப்போம்? எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு அப்படின்றது என்னதுன்னு சொல்லியிருக்கிறேன். 1 molarity at 25 degree Celsiusல இந்த எலக்ட்ரோடை டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு பொட்டான்ஷியலை மெஷர் பண்ணுவோம். அந்த பொட்டான்ஷியல் தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, கேல்வானிக் செல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் டிப்டு இன் 1 molar ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ். அதே மாதிரி தான் காப்பரும் 1 molarity சொல்யூஷன்ஸில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஈச் எலக்ட்ரோட் நவுனஸ், இது ஒரு ஆஃப் செல், இது ஒரு ஆஃப் செல். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆஃப் செல், இது ஒரு ஆஃப் செல். ஓகேவா? த 2 எலக்ட்ரோட் ஆர் கனெக்டட் த்ரூ பை எ சால்ட் பிரிட்ஜ். இதில் புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வானிக் செல்லில் சால்ட் பிரிட்ஜ் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? சால்ட் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க 2 ஆஃப் செல்லுக்கும். அதே மாதிரி ஒயரையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம். ஓகே, இது ஒரு ஆஃப் செல், இது ஒரு ஆஃப் செல். இது ஜிங்க் சல்ஃபேட்டு, இது காப்பர் சல்ஃபேட்டு. ஓகேவா? 1 molarity டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஜிங்க் ஆனோட் சைடு இருக்கும், கேத்தோடு
காப்பர் சைடு. ஓகேவா? இது எங்கே என்ன சொல்லுவாங்க, ஆறுனா ரைட் ஹேண்ட் சைடு, எல் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன், மேம் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேனா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக சொல்கிறேன் நான். சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் ஸ்லோவாகவே சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ரியாக்ஷன்ஸ், என்ன ரியாக்ஷன்ஸ் அங்கே நடக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கிறது தானே. ஜிங்க்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு ஜிங்க்கு மெட்டலாக மாறும். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து நான் புதுசாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி மேம் ஜிங்க்கு மெட்டலாக எப்படி மேம் மாறுது? அப்போது இங்கே வந்து மெட்டலாக மாறதுனால இங்கெல்லாம் வந்து அப்போ ஜிங்க்கு வந்து பிகம் ஏ மைனஸ் சார்ஜுன்னு சொல்கிறீங்க, இந்த சொல்யூஷன் வந்து ப்ளஸ் சார்ஜாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சார்ஜாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த சொல்யூஷன் ப்ளஸ் சார்ஜாக மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு மைனஸ் சார்ஜாக இருக்கும்போது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ணுதா, 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ணுது. அப்போ 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ணும்போது இது ஜிங்க் மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சொல்யூஷனில் ஜிங்க்கு 2+ ஆகவும் சல்ஃபேட்டு 2- ஆகவும் இருக்கும். எப்படி இந்த சொல்யூஷனில் அப்போது 2 எலக்ட்ரானால் லாஸ் பண்ண இந்த ஜிங்க் 2+ என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிடும். ஜிங்க் 2+ மெட்டல் அயான் அதிகமாக மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் 5 இந்த சொல்யூஷனில் சொல்கிறேன் நான், 5 2+ அயான்ஸும் 5 2- அயான்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலாக நியூட்ரலாக இருக்குது சொல்யூஷனில். நான் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்து 2 எலக்ட்ரான்ஸ் இட் வில் பி லாஸ். யார்? ஜிங்க்கு லாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ண மெட்டல் அப்போ அதிகரிச்சுனே தானே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே வரும். 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ணுது. அப்போது ஜிங்க் 2+ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா 6, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா 7. அப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் அதிகமாகிட்டே வரும். ப்ளஸ் அயான்ஸ் வந்து இங்கே அதிகமாகிட்டே வரும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போது ஜிங்க் எலக்ட்ரோடு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் அயானாக மாறிடும், ப்ளஸ் சார்ஜாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதே தான் இங்கேயும். காப்பரு மைனஸாக இருக்கும், காப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், SO4- இருக்கும். ஓகேவா? சொல்யூஷனில் தனியாக இருக்கும்போது இப்போது இந்த காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. அப்போ கெயின் பண்ண இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பரு ப்ளஸ்ஸாக இருக்குது, காப்பரு 2+ இருக்கும், SO4- இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 எலக்ட்ரானாக இந்த எலக்ட்ரோடு வாங்கிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும், இனிஷியல் ஸ்டேஜில் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இந்த காப்பரு மெட்டல் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானாக வாங்கிட்டு மெட்டலாக மாறிடும். ஓகே, இங்கே எலக்ட்ரோடு மெட்டலாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் மெட்டலெல்லாம் டிக்ரீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? மெட்டல் டிக்ரீஸ் ஆகிட்டு தானே அது எலக்ட்ரோடாக கன்வெர்ட் ஆகுது, மெட்டலாக மாறிடுது. அப்போ யார் இங்கே அதிகமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO4- அயான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும் இனிஷியல் ஸ்டேஜில். அப்போது 2 எலக்ட்ரானாக வாங்கும் போது 2 மெட்டல் இது கூட ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பராக மாறிடும்ல. அப்போ 3 காப்பர் 2+ தான் இருக்கும். ஓகேவா? இங்கே 5 இருக்குது. அப்போ யாரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க, நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோலலாம், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் சார்ஜாக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் சார்ஜாக மாறிடும் அப்படின்றது. அப்போ எப்படி மாறுது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோலையும் நான் இதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வில் பிகம் ஏ மைனஸ் சார்ஜ் plus charge in zinc sulfate solutions and electrode how to
என்ன சொல்கிறது, எப்படி வந்து ஹவ் டு கன்வெர்ட் இன் எலக்ட்ரோட் இன் மைனர் சார்ஜ் அப்படின்றதெல்லாம் நான் வந்து புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்? ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜிங்க் எலக்ட்ரோட். ஓகே, ஆக்சிடேஷன்ஸ் அப்போ எங்கே இருக்குது? இந்த சைடு நடக்கிறது ஆக்சிடேஷன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு நடக்கிறது ரிடக்ஷன், நம்மளுக்கு தெரியும். ஓகே, த எலக்ட்ரோட் இஸ் கால்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆர் ஆனோட். அந்த எலக்ட்ரோடு என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் எலக்ட்ரோட். இது பாசிட்டிவ் எலக்ட்ரோட். அதுதான் அப்போ ஓவராலாக ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கும்? ஜிங்க்கு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு இட் வில் பிகம் எ ஜிங்க் 2+ அயான்ஸ், காப்பர் 2+ கெயின் 2 எலக்ட்ரான்ஸ் கெயின், ஆஃப்டர் இட் வில் பிகம் எ காப்பர் மெட்டல் எலக்ட்ரோட். ஓகே, அப்போது இந்த எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 2+ ஜிங்க்கு டு கிவ்ஸ் 2 ஜிங்க் மெட்டல் காப்பர். இதுதான் நெட் செல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரால் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஓவரால் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் ரியாக்ஷன்ஸ் உள்ள நடக்கிறது. எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான்ப்பா. என்ன ஒன்று எப்படி வந்து மாறுது, மைனஸாக ப்ளஸ்ஸாக எப்படி மாறுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சால்ட் பிரிட்ஜு. ஓகேவா? சால்ட் பிரிட்ஜு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கும். அந்த சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷனை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் குளோரைட் சொல்யூஷன் ஆர் அமோனியம் நைட்ரேட் சொல்யூஷனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அகர் ஜெல் இருக்கும். ஓகேவா? இது உள்ள. ஓகேவா? இதுக்கு ஏன் வந்து பர்டிகுலராக நம்ம பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கிறோம்? அதுவும் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இட் கனெக்ட் தி 2 ஆஃப் செல் ஆஃப் தி கேல்வானிக் செல். இது என்ன பண்ணுது? 2 ஆஃப் செல்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். இட் எலிமினேட்ஸ் லிக்யூட் ஜங்ஷன் பொட்டான்ஷியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ லிக்யூட் ஜங்ஷன் பொட்டான்ஷியல் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து சால்ட் பிரிட்ஜுன்னு வச்சுக்கோங்க. இங்கே தானே இருக்குது, இல்லைன்னா இன்னொரு டயக்ராம் கூட போடுறேன். இது வந்து சால்ட்டு பிரிட்ஜு. என்னது? சால்ட்டு பிரிட்ஜு. ஓகேவா? இங்கே யார் இருக்கா? ஜிங்க்கு. இங்கே யார் இருக்கா? காப்பரு. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜிங்க்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, காப்பர் எலக்ட்ரானை வாங்கிக்குது. எதில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில். இது எப்படி அயனைஸ் ஆகும்? ஜிங்க்கு 2+ ஆகும், SO4- ஆகும். இது எதில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க? காப்பர் சல்ஃபேட்டு. காப்பர் 2+ ஆகும், SO4- ஆகும். இது வரைக்கும் தெளிவாக இருக்கா? இப்போது ஜிங்க்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணிகிட்டே இருக்குது? எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது இங்கே மெட்டல் வந்து அதிகரிச்சுனே தானே இருக்கும். எலக்ட்ரானை லாஸ் பண்ண யார் அதிகமாக இருப்பாங்க? இனிஷியல் ஸ்டேஜில் 5 இருக்காங்கம்மா. இது 5 இருக்கும். சேமாக இருக்கும். இது 5 இருக்கும். +5 இருக்குது, -5 இருக்குது. எங்கே? இந்த சொல்யூஷனில். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? மெட்டலை லாஸ் பண்ணிகிட்டே இருக்கு சார், எலக்ட்ரானை லாஸ் பண்ணிகிட்டே இருக்குது ஜிங்க்கு. அப்போ என்னவா மாறுதுன்னு சொன்னேன்? மெட்டலாக மாறும். எலக்ட்ரான் லாஸ் பண்ண அது என்னவா அங்கே அதிகரிச்சுட்டே இருக்கும். எதை அதிகரிச்சுன்னே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஜிங்க்கு மெட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்போது இங்கே யார் அதிகமாக இருப்பாங்க? இந்த இடத்துல யார் அதிகமாக இருப்பாங்க? ப்ளஸ்ஸு தானே அதிகமாக இருக்கும். லாஸ் பண்ணுறதுனால மைனஸ்மா இங்கே உள்ள மெட்டலு. அப்போ யார் இந்த இடத்துல அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க? எலக்ட்ரான் லாஸ் பண்ண 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறேன். அப்போ யார் அதிகரிப்பாங்க? 7 மெட்டலாக மாறும், மெட்டல் அயானாக மாறும். நான் 2 எலக்ட்ரானாக லாஸ் பண்ணுறேன், 9 மாறும். அந்த மாதிரி அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஏதோ சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறுது. புரியுதா? இந்த ஆப்செல் புரியுதா? இங்கே வாங்களேன், காப்பரில் பாருங்களேன். அப்போ இது யார் அதிகமாக இருக்கும்? மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், லெஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எங்கே? ஜிங்க்கில்
ஓகேவா. காப்பரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு இட் வில் பிகம் எ காப்பர் மெட்டலாக மாறுது. அப்போது காப்பர் 2+ இருக்கிற இந்த சொல்யூஷனில் 2 எலக்ட்ரானாக மாற ஃபஸ்ட்டு 5 இருக்குது, சேமாக இருக்குது. 5 காப்பர் 2+ 5 சல்ஃபேட் இருக்குது. 2 எலக்ட்ரானாக வாங்க இந்த காப்பர் 2+ என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பராக மாறுது. 2 எலக்ட்ரானை கொடுக்குறோம். அப்போ 3 காப்பர் மெட்டல் அயான் மட்டும்தான் இருக்கும். மீதி 2 மெட்டலாக மாறிடுச்சு. அயானாக இருந்துச்சு, மெட்டலாக மாறிடுச்சு. 2 வருது. அப்போது ஒரே ஒரு மெட்டல் அயான் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் ஏன் மீதி 2 மெட்டலாக மாறிடுச்சு. அப்போது யார் இங்கே இடத்துல கம்மியாகிறாங்க? மெட்டல் அயான் கம்மியாகுது. யார் அதிகமாகறாங்க? இந்த சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் அதிகமாகுது. அதுதான் சொல்கிறேன். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கும், சொல்யூஷன் மைனஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேவா. அப்போது இங்கே யார் அதிகமாக இருக்கிறா? இந்த ஜிங்க் 2+ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் 2+ இந்த சால்ட் பிரிட்ஜ் வழியாக இந்த இடத்துல நின்றோம். எங்கே? இந்த இடத்துல நிற்கும். இங்கே யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இந்த மைனஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்குது, சல்ஃபேட் அயான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன். இது இந்த இடத்துல இங்கே நிற்கும். ஓகேவா. இங்கே நின்று ஒன் கைண்ட் ஆஃப் பொட்டான்ஷியலை 2 பேரும் க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்ஸு. இங்கே 2 பேரும் ஒரு கைண்ட் ஆஃப் பொட்டான்ஷியலை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பொட்டான்ஷியலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்யூட் ஜங்ஷன் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியும் நினைக்கிறேன். சால்ட் பிரிட்ஜ் வழியாக யார் அதிகமாக இருக்காங்க? இந்த ப்ளஸ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும். இது இந்த சைடு வரும். இந்த சைடுலேருந்து இந்த மைனஸ் அயான்ஸ் வரும். ஒரு பொட்டான்ஷியல் க்ரியேட் ஆகும். அந்த பொட்டான்ஷியல் லிக்யூட் ஜங்ஷன் பொட்டான்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சால்ட் பிரிட்ஜு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே கேசிஎல் எடுத்துக்கிறாங்க. இந்த கேசிஎல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் பொட்டான்ஷியல்னால் என்னன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நம்ம இங்கே ஏன் கேசிஎல் பர்டிகுலராக ஏன் கேசிஎல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கேசிஎல் சேச்சுரேட்டட் கேசிஎலாக எடுத்துப்பாங்க. இந்த கேசிஎல் பொட்டாசியம் குளோரைடு இது எப்படி இருக்கும்? K+ ஆகும், Cl- ஆகும் இருக்காச்சா. இது எலிமினேட் பண்ணுது அப்படின்றத தானே சொன்னேன் நான் இப்போ. ஸோ அப்போ இந்த K+ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சல்ஃபேட் வருது பார்த்தியா, இந்த சைடு இருந்து மைனஸ் தானே வருதுன்னு சொன்னேன். இந்த சல்ஃபேட்டு கூட ரியாக்ட் ஆகிடும். இங்கே இருக்கிற ஆல்ரெடி கேசிஎல் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களா. அப்போது இந்த K இந்த சல்ஃபேட்டு கூட சேர்ந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டாக மாறிடும். இங்கே இருக்கிற இந்த ஜிங்க்கு இந்த சைடு இருந்து வருது பார்த்திங்களா, அதிகமாக இருக்கிற ஜிங்க்கு. இந்த ஜிங்க்கு இந்த குளோரைடு கூட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடாக மாறிடும். அப்போது இங்கே இருக்கிற ஃபார்ம் ஆகிற அந்த லிக்யூட் பொட்டான்ஷியல் ஜங்ஷன் ஜங்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டான்ஷியல் எலிமினேட் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இட் எலிமினேட்ஸ் லிக்யூட் ஜங்ஷன் பொட்டான்ஷியல். புரியும் நினைக்கிறேன். தென் இட் ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் கண்டினியூட்டி. ஓகே, ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் கண்டினியூட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான். ஓகே. ஸோ ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் கேல்வானிக் செல் ஆர் செல் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோடு. இது ஒரு எலக்ட்ரோடு. ஆனோஸ் இஸ் ரிட்டன் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஆனோடு எந்த சைடு எழுதியிருப்போம்? லெஃப்ட் சைடு. ரைட் சைடு கேத்தோடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனோட் மஸ்ட் பி ரிட்டன் பை ரிட்டிங் எலக்ட்ரோட் மெட்டல் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஆனோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ரெப்ரசன்டேஷன்ஸ் இங்கே பாருங்கள். ஓகே, என்ன சொல்கிறாங்க? தி ஆனோட் மஸ்ட் பி ரிட்டன் பை ரைட்டிங் எலக்ட்ரோட் மெட்டல் ஃபஸ்ட்டு. எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க? ரைட்டிங் எலக்ட்ரோட் மெட்டல் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எழுதணும். இங்கே பாருங்கள், ஜிங்க் மெட்டலாக, அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ் அப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? 2 are separated by vertical lines or semicolons. ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டல் தம்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செமிகாலன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டல் எழுதணும், இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன், எந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் டிப் பண்ணுறோமோ அது. ஓகேவா. அது பாருங்கள். இப்போ அதே மாதிரி காப்பரு
இந்த சைடு எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பை எலக்ட்ரோலைட். ஓகே, கேத்தோட் மஸ்ட் பி ரிட்டன் பை எலக்ட்ரோலைட் ஃபஸ்ட்டு அண்ட் தென் எலக்ட்ரோடு மெட்டல். ஓகே, எலக்ட்ரோலைட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் மெட்டலை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா 2 ஆஃப் செல் ஆர் செப்பரேட்டட் பை சால்ட் பிரிட்ஜ். இந்த 2 வெர்டிக்கல் லைன் போடுறாங்க பாரு, இந்த 2 வெர்டிக்கல் லைனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் பிரிட்ஜுன்னு அர்த்தம். ஓகேவா, யூஸிங் அபோவ் ரெப்ரசன்டேஷன் கேல்வானிக்ஸ். எங்கே பாருங்கள், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருக்குறாங்க 1 மொலாரிட்டி சொல்யூஷனில். த்ரூ எதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சால்ட்டு பிரிட்ஜு. காஃபர் சல்ஃபேட் சொல்யூஷனில் 1 மொலாரிட்டி காஃபர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பரை டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இதுதான் செல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன். பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ நம்ம வீடியோவை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஆல்.